என்னோட பேர் தமிழரசி. இன்னைக்கு எங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸில் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது என்னென்னா கம்ப்யூட்டருடைய பார்ட்ஸும் அதோடைய ஃபுல் ஃபார்மும் எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்புறம் இதில் நம்ம கம்ப்யூட்டருடைய பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா சிபியூவும் மதர் போர்டும். சிபியூடைய ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட். இதுதான் ப்ராசஸர். இப்போ இதில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். இது சார்ஜர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பவர் இன்சர்ட் பண்ணுறதுக்காக சார்ஜர் யூஸ் ஆகுது. இது இன்டர்நெட் நெட்வொர்க் பார்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்டர்நெட் நம்ம லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்காக நெட்வொர்க் பார்ட் யூஸ் ஆகுது. இது HDMI. இதோடைய ஃபுல் ஃபார்ம் ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா இன்டர்ஃபேஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லேப்டாப்லேருந்து டிவி இல்லை வேறு எதனா ஒரு ப்ரொஜெக்டர் இந்த மாதிரி வேறு எதனா டிவைஸ் கூட ஒரு ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்காக இது HDMI யூஸ் ஆகுது. அப்புறம் நம்ம அடுத்து பார்க்குறது CPU பார்க்கலாம். யூஎஸ்பி பார்க்கலாம். இந்த யூஎஸ்பி 3 கொடுத்துருப்பாங்க. இங்கே 2, அப்புறம் இந்த இடத்துல 1 கொடுத்துருப்பாங்க. யூஎஸ்பி எதுக்கு இதோடைய ஃபுல் ஃபார்ம் யூனிவர்சல் சீரியல் பஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம பென்ட்ரைவ், கார்ட் டிரைவ் இதெல்லாம் யூஸ் இன்புட் பண்ணி நம்ம இந்த லேப்டாப்பில் இருக்கிறத பென்ட்ரைவில் இறக்கிக்கலாம். அதுக்கு யூஸ் ஆகுது இந்த இது யூஎஸ்பி. அப்புறம் இது ஆடியோ போர்ட் சொல்லுவாங்க. இந்த ஆடியோ ஜாக் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஹெட்செட்டை இன்சர்ட் பண்ணி நம்ம எதுனா கேட்குறதுக்காக இது யூஸ் ஆகுது. அப்புறம் நம்ம ஹார்ட் டிஸ்க் பார்க்கலாம். இது HDDன்னு சொல்லுவாங்க, ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ், ஃபோல்டர்ஸ், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், அப்புறம் எக்ஸெட்ரா இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக நமக்கு இந்த ஹார்ட் டிஸ்க் யூஸ் ஆகுது. இன்னொரு பேர் ஸ்டோரேஜ். அப்புறம் நம்ம அடுத்து ரேம் பார்க்கலாம். ரேம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பீடுக்கும் நமக்கு தெரியணும். இப்போ டிஸ்பிளே தெரியறதுக்காக ரேம் யூஸ் ஆகுது. இந்த அடுத்து இன்னொரு நம்ம ரேம் யூஸ் ஃபுல் ஃபார்ம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இன்னொன்று நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான இதுவும் இருக்குது. இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த CPU சொன்னால் அதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆன் பண்ண உடனே நமக்கு டிஸ்பிளே ஆன் ஆகிறதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம இந்த மதர் போர்டில் இந்த கூலிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த ஃபேன் இருக்குல்ல, இந்த ஃபேன் நமக்கு லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர் ஹீட் ஆகிடுச்சுன்னா அந்த வெளியே இருந்து கூலான இது ஹேரை உள்ளே எடுத்து அந்த வெப்பமான காற்று வெளியே தள்ளிடும். அப்புறம் நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர்லேருந்து மறுபடியும் கூல் ஆகிடும். இது எப்போ பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு இருக்காது. எப்போ லேப்டாப் ஹீட் ஆகுதோ அப்போ மட்டும் சுற்ற ஆரம்பிச்சிடும். கூல் ஆன பிறகு தானாக அதுவே நின்றுடும். அப்புறம் இந்த இடத்துல 2 ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இதில் ரெண்டுத்துலேயும் எது வேணாலும் நம்ம மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பீக்கராகவும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ஒயர்லெஸ் டிவைஸ் பார்க்கலாம். இந்த ஒயர்லெஸ் டிவைஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இது ஹாட்ஸ்பாட், ஒய்ஃபை, அப்புறம் ஒயர்லெஸ் மவுஸ், ஒயர்லெஸ் கீபோர்ட் இதெல்லாம் நம்ம ஒயர்லெஸ் பிரிண்டர் இது மாதிரி எக்ஸெட்ரா நிறைய ஒயர்லெஸ்ஸாக இல்லாமல் நம்ம ஒயர் இல்லாமல் கனெக்ட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. அப்புறம் பேட்ரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம இப்போ பேட்ரி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம கரண்ட்டில் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பவர் கட் ஆகிடுச்சுன்னா பவர் யூஸ் ஆகிட்டு இருக்கும்போதே அந்த பேட்டரிலையும் பவர் சேவ் ஆகிட்ருக்கோம். கரண்ட் கட் ஆன பிறகு அந்த பேட்டரியில் இருக்க கரண்ட் நம்ம லேப்டாப் ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். தேங்க்யூ.